இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். அண்டர் கிளாஸ் மூவி கன்ஃபார்மாக. அதே மாதிரி விஜய் சித்து செம்ம ராக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையுமே குறையே கிடையாது. ஃபுல்லாகவே ஒர்த்து 3 hours ஆஃபேன். பிரதீப் பண்ணியிருக்காரு ஸ்கில்ஸ் ஃபுல் என்டையர் படத்துக்கு கையில். அர்ஷத் கானும் சித்தும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும் அந்த சீன். வேற லெவல்ல இருக்கும். செம்மையா பண்ணிருக்காங்க சார். அது ரெண்டு பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். என்ன அனுப்பமா ரொம்பவே ஒரு நல்ல ரோல் இதுல. கண்டிப்பா ஆனால் மஸ்ட் வாட்ச். இது தியேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல்ஃபில் ஆன மூவி சார். இது ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண மூவி. கன்ஃபார்மா ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க இந்த படத்துக்கு. 100 crores கன்ஃபார்மா அடிக்க. பிரதீப் படம்னாலே நம்பி வரலாம் தியேட்டருக்கு. அவரோட ஆக்டிங்கே பர்ஃபார்மன்ஸே வராது. டான்லாம் கிடையாது. டானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ட்ரைலர்ல காலேஜ் பொசிஷன் மட்டும் இருந்ததுனால அப்படி நினைச்சாங்க. காலேஜ் பொசிஷன்லாம் கொஞ்சம் தான், ½ an hour தான். சூப்பரா இருக்கு படம். எல்லாம் அழுதுட்டாரு பக்கத்துல உட்காந்து. விஜய் சித்து விளாட்ஸோட ஃபேன்ஸ் தரமான ஒரு படம். பிரதீப் சூப்பரா பண்ணாரு. லவ் டுடே 2 காமெடிலாம் மஜா ப்ரோ வந்து ஒர்த்து ப்ரோ மூவி பார்க்கலாம் ப்ரோ. செம்ம காமெடி சார், வேற லெவலில் இருக்கு படம். சித்து அர்ஷத்லாம் செம்ம ஆக்டிங்கு. அது இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து வேற வந்திருக்காரு. அது பயங்கரமா இருக்கு வேற. டிராகன் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. யாராவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா படம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கு. நல்ல ஃபன் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ரொமான்டிக் ஒரு ஹிட்டாக இருக்கு. ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு படம். பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் சூப்பராக இருக்கு. பிரதீப்காகவே பார்க்கலாம். அவர் ஆக்டிங் விஜய் சித்து ஹர்ஷித் கான்காக வந்தேன். பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே. செம்மையாக இருக்கு படம். எமோஷன் சீன்ஸில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய் சித்து அவங்க பேர் இருக்குல்ல, செம்மையாக இருந்துச்சு. இல்லை சுத்தமாக இல்லை. ஆக்டிங் ஃபுல்லாக அப்பா தெரிக்க விட்டாங்க எல்லாருமே. 3 பேருமே. பிரதீப் அவர் டேரக்டரும் செம்மையாக இருந்தார். கண்டிப்பாக படம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி அவரை ஒரு இப்போ உள்ள பசங்களோட லைஃப் அப்படியே காட்டின மாதிரி தான் இருந்தது. அப்படியே ஃபுல் த்ரோவாக இன்டர்வலில் தான் இந்த ட்விஸ்ட்டே இருந்தது. அதுக்கப்புறம் படம் செம்மையாக இருந்தது. எப்போவுமே ஒரு மெசேஜோட முடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. என்ன மெசேஜ்னு பார்த்தா அது நம்மளுக்கு அங்கங்கே ட்விஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து இப்படி தான் முடிய போகுது நினைக்கிறப்பெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வச்சு கடைசியாக என்ன ரியாலிட்டியோ அதை வச்சு முடிச்சிருக்காரு. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 20 minutes தான் படம் வந்துட்டு பயங்கர எமோஷனலாக இருந்தது. பிரதீப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்லவனாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது செகண்ட் படம் தான் ஹீரோ, பட் பயங்கர பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே படத்தில் மியூசிக்கும் சரி, மற்ற ஆக்டர்ஸும் சரி, யாரையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து நம்மளுக்கு எங்கேயுமே டல் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இப்போ உள்ள பசங்களோட லைஃபாக கிடச்சுன்னா, செகண்ட் ஹாஃப் அந்த தப்பு பண்ணுறதுனால வாழ்க்கை எப்படி போகுன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஸோ த்ரூ அவுட்டாக படம் வந்துட்டு உங்களை என்கேஜிங்காக வச்சிருக்கோம். லாஸ்ட் 20 minutes தான் பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகும். எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருமே பார்க்கணும். ரொம்பவே நல்லா இருக்குது. எங்கேயும் பெருசாக வல்கர்லாம் இல்லை. சின்ன ரொமான்ஸ் போர்ஷன் தான். மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம். எதுவும் விரசமெல்லாம் இல்லை. பிரதீப்போட லவ் டுடே கம்பேர் பண்ணும்போது அதோட இது பெட்டராக எனக்கு தெரிஞ்சுது. இது இன்னுமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒர்த் வாட்ச் தான். நான் வந்த ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்பப்போ லிப்லாக்ஸிங்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கருத்துள்ள படம் தான். எப்படி ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆனவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறான்ற மாதிரி படம் தான். வேறு லெவல். அஸ்வத்தா அடுத்த படம்லாம் அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வெயிட்டிங் தான் இருக்கலாம். மாஸ்னா படம் அது பார்த்தா தானே தெரியும். அது நம்ம தனுஷ் எடுத்துருக்காப்ல. அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். அடிச்சவங்க தான் வருவேன். அடிச்சவங்க நான் இன்டர்வியூ தந்து போகிறேன். ஆனால் அதுதானா அது காலேஜ் போர்ஷன்ஸ் தானே. ஒரு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட் நம்ம சரி என்னடா டவுன் ஆகுதுன்னு நினைச்சா டக்குன்னு ஒரு அப் இருக்குண்ணா. டவுன் மூமெண்ட்னே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குண்ணா. மிஸ்கின் பிரதீப் காம்போல அவங்க மீட் பண்ணாலே ஒரு ஃபயர் தான். அங்கெல்லாம் பயங்கர ஒரு செம்ம என்டர்டெய்னிங்காக கொண்டு போனார்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஒரு டவுன் சைடு எதுவுமே பெருசாக தெரியலண்ணா. ஒன்லி ஆப்ஸ் தான்ண்ணா. அஸ்வத் வேற லெவல்ண்ணா. அதெல்லாம் நான் டான் டூலாம் நான் ஜாலியாக வந்து பார்க்கலாம்ண்ணா. வேற லெவல்லாம் படம். அதெல்லாம் டான் டூலாம் கிடையாதுண்ணா. வேற கதை வேற மாதிரி இருக்குது. வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம்ண்ணா. படம் வந்து ஒரு இதுவுமே இருக்குண்ணா. படம் வந்து ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் என்னென்ன யங்ஸ்டர்ஸ்க்கு அண்டு ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டேட் எப்படி இருக்கணும் எல்லாமே சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். லவ் போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எந்த காட்சிகளும் இல்லை. நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே லேகே தெரியல.
சூப்பராக போகுது. ஜி படம் செம்ம டக்கருங்க, செம்ம டக்கரு. அப்படி ஒரு அருமையான ஒரு படம். அது ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் இப்போ லவ் ட்ரெயில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் போட்டிருப்பாங்க. அப்போ வராத கிளாப்ஸு ரிட்டர்ன் டேரக்டரே பிரதீப் ரங்கநாதன் கடைசியில் போடுவாங்க. அப்புறம் கிளாப்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போதான் ஜெயிச்சா நான் தெரியல. அதே மாதிரி தான் இந்த டேரக்டருக்கும் ரிட்டர்ன் டேரக்டர் பேர் அஸ்வத்தின் வரும்போது கடைசியில் அவ்வளோ பெரிய கிளாப்ஸுங்க. அப்போனா அப்பயே ஜெயிச்சாருங்க அவர். செம்மையாக இருக்குது படம். இன்னொன்று சொன்னா லைஃப் வந்துட்டு எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் தரோம்னு சொல்லுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நான் வந்து இந்த படத்தை மூலமாக பார்த்து தேர்ட் சான்ஸ் தரோம். நீங்க வந்து உங்க கடமையை நோக்கி போயிட்டே இரு, ஒர்க் பண்ணிட்டே இரு, ஃபெயிலியர் ஆனாலும் சரி நிற்காத ஓடிட்டேன்னு சொல்ற ஒரு குட் லெசன் இந்த மூவில இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க குட் லெசன் தானே, நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. பட் இந்த படம் எப்படி நமக்கு எடுத்து காட்டுது, எப்படி சொல்லுது, எப்படி ஸ்க்ரீன் பிளே மூலமா எப்படி சொல்ல வராங்க அப்படின்றத நல்லா எடுத்து காட்டுறாங்க. இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு ஹீரோ வந்து எப்போதுமே கடைசியில் ஜெயிச்சிருவான்டா அப்படின்பாங்க. பட் ஹீரோ வந்து தோக்கடிச்சு அவன் திருப்பி எப்படி ஓடுறான்றதான் அங்கே ஜெயிச்சாங்க எங்கள் மனசை ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டர் வந்து எப்போ ஜெயிக்கிறான்னா, ஆடியன்ஸ் வந்து when he makes audience cry, when he makes audience feel the scene, when he makes audience laugh, எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாரோ அப்படியே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம், அந்த சீனை ஃபீல் பண்ணுறோம். அவரே சொல்கிறார் இதுக்கப்புறம் நான் டேட் பண்ண விரும்பல, பட் கொஞ்சம் நடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு. அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்டராக வருவாருங்க. ஏன்னா கடைசி ஒரு சீன் இருக்கும், எங்கள் எல்லாரையும் கலங்க வச்சார் அவர். இன்னொன்று, அந்த எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக அவங்களோட ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ஒரு வாட்சபிளாக இருக்கும். படத்தில் வந்து இந்த அஸ்வத் இருக்கார்ல, விஜய் சித்து vlogs, அவரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மிச்சப்படி பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எது நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக முடியுது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் சரி, கொஞ்சம் காமெடி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சதுனால படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும். அதாவது வந்து பயங்கரமாக பாசம் காமிக்கிறாரு. அதனால் வந்து இந்த டான் படம் எப்படி வந்து நிறைய இடத்துல வந்து சில மொக்க காமெடி இருந்தாலும் கடைசி ஹாஃப் அன் ஹவரில் வந்து அப்பா சென்டிமெண்ட்டை காமிச்சு 100 கோடி வசூல் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரி சென்டிமெண்ட்டை இது பண்ணணும்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சிருச்சு ஒரு இடத்துல. பட் இருந்தாலும் வந்து சென்டிமெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்ல கருத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து எமோஷனல் பார்ட்லேயும் வந்து சில பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கலாம், 2K கிட்ஸ்க்கு பிடிக்க நிறைய சான்ஸ். ஒன் டைம் கண்டிப்பாக